தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம். இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்க 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான ஒரு தலைப்பை தான் நம்ம போன வீடியோல பார்த்தோம். சரிங்களா? தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முச்சங்கங்கள் யாவை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. நமக்கு எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பிஎஸ்சி பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ஒரே பாடநூல் தான். அதாவது வித்தியாசமா மாறி இருந்திருக்கலாம், ஆனா சொல்ல வந்த செய்தி ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப பார்க்கலாமா? முச்சங்கங்கள் மாணவர்கள் வந்து ரொம்ப அம்மா போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வீடியோ வந்துட்டு என்ன செய்யப்படுறோம், நம்ம வெளியிடப்படுறோம். கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களாப்பா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பை பார்க்கிறோம். இப்ப நம்ம பாண்டிய நாடு சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். பாண்டிய நாடு சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது. எதை சங்கம் வைத்து வளர்த்தாங்க? நம்ம தமிழ் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த சங்கம் வைத்து தமிழை வளர்க்கணும்? உலக மொழிகள் இன்னைக்கு எவ்வளவோ மொழிகள் இருப்பினும் தமிழை ஏன் சங்கம் வைக்கணும்? காரணம் இருக்கு இல்லையா? என்ன காரணமா இருக்கும்? கடல்கோள் பிரிவின்படி நம் தாய்மொழியாகிய தமிழ் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக புலவர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தமிழ் மொழி என்ன செய்யக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்னும் 7 தலைமுறைக்கும் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் என்ன செய்யவே முடியாது அப்படின்னா அழித்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா என்ன செய்யறோம், பேசுறோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வந்து எங்கெல்லாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் பறைசாற்றப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு உலக நாடுகள் கடந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள் எல்லாமே நம்ம தமிழை வந்து ரொம்ப விரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு செவிக்கு தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிலாம் நம்ம சங்கங்களை வந்து பார்க்கிறோம். ஆனா கடல்கோள் பிரிவின்படி நம்மளுடைய தமிழானது என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அழிந்து விடக்கூடாது அப்படின்றதற்காக சில புலவர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த நாடு எது? பாண்டிய நாடு. நான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோலயே அதான் போட்டிருந்தோம். நாடக தமிழை பாண்டிய மன்னன் பாங்குற வளர்த்து வந்தான் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நாடக தமிழானது என்ன தமிழ் அப்படின்னா இயற்றமிழ், இசைத்தமிழ் இருக்க நாடக தமிழ். ஆக முச்சங்கங்களில் ஒன்றான நம்மளுடைய முத்தமிழ் பாதுகாப்பாகவும் மக்களின் மகிழ்ச்சியாகவும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் பாண்டியன் வளர்த்து வந்தான் என்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்றோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்கலாமா? பண்டைய தமிழகத்தில் தமிழ் புலவர்கள் கூடி முதல், இடை, தலை என கடை 3 சங்கங்களையும் கூட்டி அவற்றில் அமர்ந்து தமிழ் வளர்த்தார்கள் என்று சொல்லுவது மரபு. இன்ன வரைக்கும் அது மரபாதான் இருக்கு. 3 சங்கங்களும் இருந்துச்சா யாருக்குமே தெரியாது. புத்தகங்கள் வழி நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம். சரியா? அதுதான் வரலாறு. யாருக்குமே இன்றைய நூற்றாண்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாங்க தான் சங்கம் வச்சிருந்தோம், நாங்க சங்கம் வச்சோம், சங்கம் இருந்தது உண்மை அப்படின்ற யாருக்கும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனா சில வரலாறு நமக்கு சில உண்மைகளை செப்பி செல்கின்றன. என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது முச்சங்கம் வந்தது, சங்கம் இருந்தது உண்மையா இல்லையா அப்படின்னா 3 சங்கமுமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. சா என்பது சகரத்தில், சா என்னும் எழுத்து சகரத்தில் தொடங்குகிறது. சகரம் என்பது ஷா என்னும் ஒரு எழுத்து இல்லையா? அந்த சா தொல்காப்பியர் கூற்றுப்படி தமிழில் முதலில் இடம்பெறாது என்பது தொல்காப்பிய நூற்பா. சா என்னும் ஒரு எழுத்து முதலில் இடம்பெறாது. அப்ப சங்கம் இருந்தது பொய் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம். நல்ல கவனிங்க. இந்த தொல்காப்பியர் கூற்றுப்படி சா என்னும் எழுத்தில் முதலில் இடம்பெறாது என்றால் தொல்காப்பியத்திற்கு முன்னாடி எழுதப்பட்டது இறையனார் களவியல் உரை. தொல்காப்பிய
தொல்காப்பியத்திற்கு முன்னதாக எழுதப்பட்டது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம், இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். அப்ப பல செய்திகளை நம்ம 60 நூற்பாக்களை கொண்டு எழுதக்கூடிய இறையனார் பிற்காலத்தில் இறையனார் களவியல் என வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முதல் இடை கடை சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் இந்நூலில் முதலில் வெளிப்படுத்துகின்றது. ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடிய நக்கீரர் இறையனார் களவியல் உரை வகுத்தார். அது இறையனார் களவியல் உரை எனப்பட்டது. ஆனாலும் இந்த நீலகண்டன் ஒரு செய்தியை பதிவு பண்றாரு. இந்த நீலகண்டன் என்ன ஒரு செய்தியை பதிவு பண்றாரு அப்படின்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டில் முசிறியில் வாழ்ந்த நீலகண்டன் முதலில் இறையனார் களவியல் உரைக்கு எழுத்து வடிவம் தந்தார். யாரு? இந்த நீலகண்டன். முதலில் முசிறியில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முசிறியில் வாழ்ந்த நீலகண்டன் இந்த இறையனார் களவியல் உரைக்கு எழுத்து வடிவம் தந்தார். அந்த 10 தலைமுறைகள் வாய்மொழியாகியே வழங்கி வந்ததை ஆர்வலர் நீலகண்டன் தெளிவுபடுத்துகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப 3 சங்கங்களும் நிறுவப்பட்ட இடம், நிறுவிய மன்னன், சங்கம் புறந்தோர், சங்க புலவோர், சங்க நூல்கள், சங்கங்களின் கால எல்லை, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். நிறுவிய இடம் எங்கெங்கெல்லாம் நிறுவப்பட்டது சங்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நிறுவிய மன்னர்கள் யாரு அப்படின்றாங்க. அடுத்து சங்கம் புறந்தோர் யாரு, சங்க புலவர்கள் யாரு, சங்க நூல்கள் யாவை. சங்க நூல்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள், சங்க நூல்கள். அப்ப இலக்கணம் வந்ததுக்கு அப்புறம்தான் இலக்கியம் என்பது வந்திருக்கும். இலக்கணம் கண்டதுக்கு பின்னுதான் இலக்கியம் என்பது வந்திருக்கும். அப்ப இந்த கடைச்சங்கம் இருந்தது உண்மை. அதாவது 3ஆம் கடைச்சங்கம், கடைச்சங்கம் என்பது 3ஆம் சங்கம் இல்லையா? அப்ப 3ஆம் இடைச்சங்கங்கள் இருந்தது உண்மை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். ஏன் அப்படின்னா, தொல்காப்பிய இலக்கணம் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா இலக்கியங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப கடைச்சங்கம் இருந்தது உண்மை. 3 சங்கங்களும் உண்மை என வரையறை செய்கின்றனர். 3 சங்கமும் பொய்ன்னு சொன்னாங்க, ஆனா கடைச்சங்கம் மட்டும் உண்மைன்னு சொல்றாங்க. 3 சங்கமே இருந்தது உண்மை அப்படின்னு புலவர்கள் சான்றளிக்கிறாங்க. ஏன் இப்படி மாறி மாறி பேசணும்? சரியான வரலாறு நமக்கு கிடைக்கல. சரியான வரலாறு நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அப்ப எதனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எழுதி வைத்த புத்தகங்கள் படி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். சங்கங்கள் இருந்துச்சா இல்லையா அப்படின்ற. இப்ப 4வது சங்கமும் ஒரு சங்கம் கொண்டு வந்துட்டாங்க. முச்சங்கங்கள் சொல்லி 4ஆம் சங்கமும் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் பாண்டியனுடைய அரண்மனையில் வைத்து மதுரையில் வளர்க்கப்பட்டது 4வது சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தென் மதுரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வரோம். சரிங்களா? இப்ப முதல் சங்கம் இருந்தது எங்க, 2ஆம் சங்கம் இருந்தது எங்க, 3ஆம் சங்கம் இருந்தது எங்க, 4வது சங்கம் தான் மதுரையில் வளர்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். சரிங்களாப்பா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சங்கங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப முதல் சங்கம் எங்க இருக்கு அப்படின்னா, கடல் கொண்ட மதுரை அப்படின்னு சொல்றோம். முதல் சங்கம், அதாவது நம்ம முதல் சங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகள் ஏதும் நமக்கு கிடைக்கவில்லை, அதனால 3 சங்கங்களுமே பொய் அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் சங்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கபாடபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? முதல் சங்கம் கடல் கொண்ட மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3ஆம் சங்கமான இந்த கடைச்சங்கம் மதுரை. தற்பொழுது உருவாக்கப்பட்ட 4ஆம் சங்கமானது தென்மதுரை அப்படின்னு நம்ம சொல்றோம். பாண்டியனுடைய அரண்மனை தென்மதுரை அப்படின்னு சொல்லி நம்ம 4 சங்கங்கள். ஆனா நம்மளுக்கு முச்சங்கங்கள் தலைப்பு அப்படின்றதுனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 சங்கங்களும் பொய் அப்படின்னு சொன்னாங்க. 3ஆம் சங்கம் கடைச்சங்கம் மட்டும் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3 சங்கங்களும் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லி வரையறை செய்யறாங்க. ஆனா எது நிச்சயமாக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியல.
தமிழ் புலவர்கள் அதாவது கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாமே தமிழ்ல நம்ம பார்த்துருக்கோம். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பேர்களை நம்மளுக்கு தெரியல, இன்ன வரைக்குமே அது அறியப்படலை அப்படின்ற ஒரு செய்தி தான் நம்மளுடைய சங்கங்களை பொறுத்தும். எந்த ஒரு புலவருக்கும் எந்த ஒரு ஆசிரியர்களுக்கும் சரியா தெரியல, புத்தகங்கள் வழி அது இருக்கா இல்லையான்னு கூட யாருக்குமே என்ன செய்யல தெரியல அப்படின்ற ஒரு செய்தியை தான் நம்ம முச்சங்கங்கள்ல பாக்குறோம். சரிங்களா? இப்ப இந்த சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர் எழுதக்கூடிய அந்த திருவிளையாடல் புராணத்திலையும் தேவாரத்திலையும் திருமுறையிலையும் சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் இருப்பதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த முதல் சங்கம் எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு அப்படின்னா 4449 ஆண்டுகள் முதல் சங்கம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ள நம்ம வர்றோம். 4449. நம்ம நல்லா கவனிங்க, இது யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்ல, போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. 4449 ஆண்டுகள் முதல் சங்கம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு வரையறை நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இரண்டாவது சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்துச்சு. 3700 ஆண்டுகள் எங்க இருந்துச்சு? கபாடபுரத்தில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து கடைச்சங்கமான மதுரையில் 1850 ஆண்டு காலம் மூன்றாவது சங்கம் இருந்தது அப்படின்னு நம்ம ஒரு செய்திக்கு வரோம். சரிங்களா? அப்ப சங்கங்கள் இருந்தது பொய்யன்னு சொல்லல, சங்கங்கள் இருந்தது முற்றிலுமான உண்மை அப்படின்னு நமக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணல. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த இடைச்சங்கமான கபாடபுரம் எப்படியாக அழிந்தது அப்படின்ற ஒரு செய்தியை போடுறாங்க. பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த கடல்கோள் பிரிவின்படி. சரிங்களா? வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன், தென் திசையாண்ட தென்னவன் இந்த பாண்டிய மன்னனின் அரண்மனையில் வளர்த்து சங்கங்கள் வளர்க்கப்பட்ட நம்ம மதுரையில் சங்கம் வைத்து நிறுவப்பட்டதாக சில செய்திகள் நமக்கு வரலாறாக கிடைத்துள்ளன. அடுத்து முச்சங்கங்களும் இருந்தது உண்மையே அப்படின்ற ஒரு தகவலுக்கு நம்ம வரோம். சரிங்களா? முதல் இடை கடை சங்கங்கள் இருந்தன என உண்மையை யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது. இந்த ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்றோம். யாராலும் இன்னைக்கு அறுதியிட்டு என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. ஆனால் அவ்வகையில் உவை சாமிநாத ஐயரும் அப்பாத்துரையாரும் தேவநாய பாவனாரும் சுப்பிரமணிய பிள்ளை முதலானோர் முன்னிலையில் நிற்கின்றனர். இது எல்லாத்தையும் ஆமா, யாராலையும் சங்கங்கள் இருந்தது பொய்யன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாதுன்ற 4 ஆசிரியர்கள் வந்துட்டு கண்கூடா இருக்காங்க. இது யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒண்ணுக்கு தலைச்சங்கத்து புலவனான் முன் என்னும் பெரிய புராண பகுதியிலும் அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை என்பது அகநானூற்று உரைப்பாயிரம் மூலமும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. நண்பாட்டு புலவனாய். ஆனா சங்கம் இல்ல அப்படின்றதுக்கு சில சான்றுகள் நமக்கு சான்றா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோதலும் காதலும் ஏற்பட்ட காலத்தில் சங்கம் வைத்து ஒரு இடத்தில் புலவர்கள் கூடி ஒரு சங்கத்தினை வளர்த்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு உரை செய்தியை நமக்கு அழகா தெரிவிக்கிறாங்க. புரியுதுங்களா? மோதலும் காதலும் ஏற்பட்ட இடத்தில் சங்கம் வைத்து ஒரு இடத்துல புலவர்கள் கூடி தமிழை வளர்த்தனர் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது, பதிவு பண்ண முடியாது அப்படின்ற ஆசிரியர்கள் நமக்கு கருத்தூன்றி சில கருத்துக்களை தர்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறு நர்சன கிளி தருமிக்கு அருளினோன் காண என்னும் அப்பர் தேவாரம் செப்புகிறது. அடுத்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு நமக்கு சில செப்பேடுகளை வழங்கி இருக்கின்றன. அயல்நாட்டு பயணிகளான தாலமி பிளைனி ஆகியோர் குறிப்புகளில் உள்ள சங்கம் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. அதாவது நூல்களோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எதையாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கறது கேட்கறத வச்சு ஒரு படைப்பாளனோ எழுத்தாளனோ சாதாரணமா ஒரு எழுத்துக்களையும் படைக்கவும் முடியாது, படைப்பாளனால் ஒருத்தனை பற்றி எழுதவும் முடியாது, கண்கூடா பார்த்துருந்துருக்கணும். அப்ப இந்த தாளமி புள்ளிமி அப்படின்றவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்திற்கு வருகை இந்த சுற்றுலா பயணிகளாக
சில செப்பேடுகளை நமக்கு தந்திருக்காங்க. தமிழகத்தை பத்திட்டு எடுத்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்குமோ, இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு அழகான செய்தியை சுற்றுலா பயணிகளான தாளமியும் புள்ளமியும் செப்பி செல்கின்றனர். சரியா? பெரி புளூஸ் எனும் நூலில் காணப்படும் சங்கம் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. பாருங்க, வெளிநாட்டோட சில வரலாறுகள்லாம் வந்துட்டு நமக்கோட சில செய்திகளை தந்திருக்காங்க பாருங்களேன். இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம், ராசாவளி, ராச ரத்னாகிரி என்னும் நூல்களில் காணப்படும் சங்கம் இருந்தமைக்கான ஆதாரங்களை செப்பி செல்கின்றன. இலங்கை வரலாற்று நூல்களான நம்மளுடைய வரலாற்று நூல்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எடுத்து பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம், ராசாவளி, ராச ரத்னாகிரி இந்த மாதிரியான போன்ற நூல்கள் எல்லாமே சங்கம் இருந்ததற்கான ஆதாரங்களை சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இக்காரணங்களால் முச்சங்கம் இருந்தது உண்மை என்னும் கருத்துண்மையை அறிஞர்கள் முன்மொழிகின்றனர். புரியுதுங்களா? அம்மா நல்லா கவனிங்க. சங்கங்கள் இருந்ததா இல்லையா அப்படின்றது யாராலும் வரையறுத்து கூற முடியாதுன்றதுக்கு சில ஆசிரியர்கள் நமக்கு சில வரலாறுகளை கொடுக்கின்றனர். அது மட்டும் இல்ல, 3 சங்கங்களும் பொய்யின்றாங்க, இல்ல கடைச்சங்கம் மட்டும்தான் உண்மைன்றாங்க, இல்ல 3 சங்கங்களும் உண்மை அப்படின்றதற்கு நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ ஒருவாறு நம்ம தமிழ் மொழி அழிந்து போகாமல் இன்ன வரைக்கும் 7 ஜென்மங்களுக்கும் வளர வேண்டும் என்றால் நம்மளுடைய தமிழ் முச்சங்கங்களில் ஒன்றாகவே காட்சியளிக்கப்படுமேயானால் மாணவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை மறக்காமல் கற்போம், வழி பெறுவோம். நன்றி, வணக்கம்.